தயவுங்க. நன்றிங்க, நன்றிங்க. சரிங்க. நீங்க பார்த்து பொறுமையா போடுங்க. அத நான் பார்த்து கேட்டுக்கிறேங்க. சரிங்க. எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குங்க. எனக்கு என்ன வந்து நம்பிக்கை இழக்க மாட்டேங்க. ஆனா அந்த அந்த சில சமயம் கோவம் இது வந்துரும். கோவம் சாமிகள் மேலயே இருந்தாலும் பெரும்பான்மை ஏன் போட்டு ரொம்ப இது பண்றாங்க? நம்ம தான் தஞ்சம் அடைஞ்சுட்டோமே! இன்னும் ஏன் போட்டுக்கிட்டு நம்மள அப்பலாம் இப்படி பண்ணணும்? அப்படின்னு அது அந்த மாரி தான் நெனப்பேன். ஆமா, ஆமாங்க. சரிங்க போடுங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி இந்த பல பிறவிகள் போயிட்டு வந்துட்டு இந்த பிறவி அது ஆகுங்க. நீங்க போடுங்க அந்த தியான முறை எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடியேன் பின்பற்றுறேன். இப்ப இங்க வந்ததுக்கப்புறம் நான் இது வீண் காலம் கழிக்கிறது இல்லையா? நானு இங்க வந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, அது தொடர்ந்து உள்நிலைக்கு போறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேலை நேரம் போக மத்த நேரத்தில இது பண்ணவும், அ தீய குணங்கள் எழும்போது அத இறைவன் அருளால தடுத்துக்கிட்டு, தொடர்ந்து நாளுக்கு நாள் முன்னேறிட்டு தான் இருக்கேன். முன்னேறுனா, அப்ப என்னோட ஜீவ முயற்சியில நான் முன்னேறிட்டு தான் இருக்கேன். அதுல முக்கியமா நீங்க சொன்ன அந்த நான் இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த பாராயணமே இங்க வந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். மரணமில்லா பெருவாழ்வு பாராயணம் ஸ்டார்ட் பண்ணி, இப்ப ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் கூட நான் பண்ணிட்டு அத விடாம தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வலிக்கு அதிகமா போகவும் தான் என்னால உட்கார்ந்து சாமி கும்பிட முடியாததால, இப்ப சாமி கும்பிட நிறுத்திட்டு, சும்மா விளக்கு மட்டும் ஏத்தி கும்பிட்டுட்டு இப்போ 2, 3 நாளா அப்படி இருக்கேன்யா. அது கூட எனக்கு வருத்தமா இருந்துச்சு. என்ன ஒரு சாமி கூட கும்பிட முடியலன்ட்டு. அப்புறம் சரி எல்லாமே திருவருட் செயலுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இது பண்ணிக்கலய்யா. அதில அந்த நான் இது பாடும்போதுங்க, நம்ம மரணமில்லா பெருவாழ்வு பாடும்போது, அதில அந்த அந்த வரி எனக்கு நல்லா எனக்கு ஒரு இதா என்ன கவனிப்பேன்யா. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் முற்றிடலாம்ங்கிறத நான் சொல்லுவேன். அப்ப இப்ப என்னன்னா, முன்னாடிலாம் அந்த பாடல்கள படிக்கும் பொழுதுக்கும், இப்ப படிக்கிறதுக்கும் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குய்யா. அதுல வந்து நான் எனக்கு எனக்கு என்னைக்கு அறியாம ஒரு உள்ளார ஒரு அ நம்பிக்கை அந்த லைன்ல ஏற்படுது. அந்த ஏற்படுது. அ ஏதோ நம்ம வந்து இந்த பிறவியில நம்ம வந்து ஏதோ ஒரு முக்கியமான கட்டத்த கடப்போம். அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படுது. அப்படி இல்லன்னா இந்த பிறவி வேஸ்ட்டு தான். இது நமக்கு தேவையில்ல. இந்த வாழ்க்கை தேவையில்ல. அப்படிங்கிற மாரியும் ஒரு இதா இருக்குது. ஆமாங்க. அந்த லைன் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறதுல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வருது. அ அது சாத்தியம் தான் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இந்த இந்த லைன் எனக்கு பிறந்த பிறப்பு இதில் தானே அப்படின்னு நான் சொல்றப்ப, அப்ப இதில் இந்த லைஃப்ல ஏதோ ஒரு நம்ம கட்டத்த கடந்தாகணும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் நம்பிக்கையா தான் பாடுவேன். அப்புறம் வழக்கம் போல அப்புறம் புற சூழ்நிலைக்கு வந்தோனே அதுக்கேத்த மாரி ஓடுறது. அ ஸ்டார்ட்டிங்ல நான் வரப்ப எனக்கு இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும், அப்ப வந்து ஏதோ வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழ்ந்தா போதும்ன்னு நான் நெனச்சுட்டு வந்தேன். இப்ப வந்து இந்த துன்பமான வாழ்க்கைய கடந்துட்டு அடுத்து முடிவான நிலைக்கு போயிறணும். இல்லன்னா, அதுக்கு முன்னாடி இந்த முன் 2 பின் 2ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒரு ஆன்ம அனுபவத்தையாவது இந்த பிறவில பெற்றுக்கணும். அப்படிங்கிற மாரி வந்துட்டாய்ங்க. இருந்தாலும் அதுக்கான முயற்சியும் இதுவும் கொஞ்சம் கம்மியா இல்ல. இப்ப அப்படியே மந்தமா தான் இருந்தோம். இப்ப கொஞ்சம் இங்க வந்ததுலருந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுங்க. ஏன்னா, அளவுக்கு அதிகமான ஒரு தனிமை, வாழ்க்கைய பத்தின கொஸ்டின் இந்த இதெல்லாம் வரும்பொழுது, அப்ப அதுக்கு நம்ம அகநிலையில போயிட்டு இருக்கும்போது வருதுங்கய்யா. அதுக்கான முயற்சி நான் பண்ணிக்கிட்டு தான்யா இருக்கேன். இந்த என்னோட தரத்தில எவ்வளோ பண்ணணுமோ அத பண்ணிட்டு தான்யா இருக்கேன். தேவைங்கய்யா, நன்றிங்க. நீங்க போடுங்க. அப்ப நான் கேட்டுக்கிறேங்கய்யா. தயவு தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவு திரு மணிகண்டன் வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நம்முடைய சுத்த சன்மார்க்கத்திலே உள்ளொளி தியானம் குறித்த ஒரு தொகுப்பாக இந்த பதிவை நாம் பார்க்கிறோம். அதாவது தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரம் எல்லா காலமும் தான். ஆனால் ஆரம்பத்திலே நாம் உடல் வடிவினனாக நாம் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது நம்ம பொறுத்தவரையில் நம்ம அனுபவம் இந்த மாமிச உடலாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதாவது வேரியபிள் பாடி, அந்த எடை இறைச்சி, அது இறைச்சியாக தான் இருக்கும். நம்ம வேறு ஒன்றும் தெரியல, உடம்பாக இருக்கும். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆக இப்படிய நம்முடைய நிலை என்னன்னு பார்த்திங்கன்னா, இருக்கிறோம். ஆனால் எப்படி நம்மால் இருக்க முடியுது, எதுவாக இருக்கிறோம்,
இந்த உடலாக இருக்கிறோமா, மனமாக இருக்கிறோமா, உயிராக இருக்கிறோமா, ஆன்மாவாக இருக்கிறோமா, அல்லது அந்த ஆன்மாவுக்கும் மகா காரண மெய்ப்பொருளாகிய அந்த உள்ளொளியாக இருக்கிறோமா? இந்த ஒரு கேள்வி கூட நம்ம திருவருட்பாவிலிருந்தும் சுவாமி சரவணந்தருடைய நூல்களிலிருந்தால் இந்த ஒரு கேள்வியும் நம்மளால் கேட்க முடியுது. இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக இது கூட இல்லாத ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிற நிலை பார்த்திங்கன்னா இருள் நிலை. அதை கடந்த ஒரு மருள் நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருள் நிலை அப்படின்னு பார்த்தம்போது அதில் ஒன்றுமே இருக்காத ஒரு நிலை, நம்முடைய இருப்பையே நாம் அறிய முடியாத ஒரு நிலை. அதை தான் சைவாகமத்தில் ஆணவம், ஆணவ மலம், ஆணவ இருள், அஞ்ஞான பசாந்தகாரம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆணவம்ன்ற ஒன்று நமக்கு இருக்குது அப்படின்னு எப்போ தெரிஞ்சிக்க முடியும்னா, மனித பிறவியில் பக்குவமுற்ற காலையில் தான் ஆணவ மனம்னு ஒன்று இருக்குது, நம்ம இருளெல்லாம் இருக்கோம், நம்முடைய இப்போதைய நிலைன்றது இருளிலிருந்து மனித பிறவியில் இந்த விசாரிக்கும் போது தான் தெரியும். இப்போது அந்த ஆணவ மனம் ஒன்று நமக்கு இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அதை அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா விழிப்பு, கனவு, உறக்கம். இந்த உறக்க நிலையில் தான் நம்ம இல்லாமல் போகிறோம், சூன்யமாகி போகிறோம். நம்முடைய இந்த விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலும் அனுபவத்தோடு இருக்கிறோம். இந்த அனுபவம்ன்றது உண்மையில் பார்த்திங்கன்னா நமக்கு புறத்திலிருந்து தான் வந்து சேருது. அது உண்மையான அனுபவம் கிடையாது. இந்த விழிப்பு, கனவு, உறக்கம்லாம் உண்மையில் அனுபவம் என்று அதை சொல்லவே முடியாது. உண்மையான அனுபவம்ன்றது எதுன்னா அது ஏக அனுபவம். தன்னுடைய இருப்பை தான் அறிந்து கொள்ளல் தான் உண்மையான ஒரு அனுபவம். மற்ற அனுபவங்கள்லாம் அந்த அக அனுபவத்தை பற்றி சொல்ல வந்த இந்த புறச்சூழல், இதெல்லாம் உண்மையில் அனுபவமே கிடையாது. சரி, அப்படியே இந்த 3 நிலைகளில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது, புற உலக அனுபவம். இந்த அனுபவத்துக்கு துணையாக இருப்பது புறநிலைகள் தான். இந்த உடல்னு ஒன்று இல்லைன்னா, பௌதிக உடல் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா, இந்திரியங்கள், இந்திரிய உணர்வுகள், கண், காது, மூக்கு, வாய், தோல், அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல், வாசனை அறிதல், இந்த ஒரு கருவிகள் பொருத்தப்பட்ட இந்த உடல் இல்லைன்னா நமக்கு அனுபவமே இல்லாமல் போயிடும். இந்த 5த்தையும் ஆட்டி படைக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த 6வது மனம் என்கின்ற ஒரு விளக்கு. ஆக இதை வச்சு தான் நம்ம இருக்கவே முடியும். ஆக நம்முடைய சுயம் நாம் சொல்கிறோம். அந்த சுயம்ன்றது என்னன்னா, நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சொந்த அனுபவத்தில் தெரிந்து கொள்கின்றோம். இதுதான் தியானத்தில் மிக முக்கியமான ஒன்று. இப்போ இந்த ஆணவ மனம் அப்படின்னா இருப்பறியாத ஒரு நிலை. நம்ம இருக்கிறது நமக்கே தெரியாது, அறிய முடியாது. அதுதான் உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் காணாமல் போகிறோம். எங்கு, எப்படி, ஏன், எதற்காக நாம் இல்லாமல் போகிறோம் அதுவும் தெரியாது. இதுதான் தூக்கத்தில் ஒன்றுமில்லாத சர்வசூன்யமாகி போகிறது. எல்லாமே நம்மை பொறுத்தவரையில் எதுவுமே இல்லை அப்படின்ற உணர்வும் கூட இல்லாமல் இருக்கிறோம். திரும்ப அந்த சுழுத்திய நிலையிலிருந்து, அதாவது ஆழ்ந்த உறக்கிலிருந்து விழிப்பு நிலைக்கு வருகின்ற அந்த இன்பிட்வீன் டைம், அதாவது ஃபியூ செகண்ட்ஸ், சில வினாடிகள் நமக்கு சுகானுபவம் ஏற்பட்டு போகுது.
அதான் வந்து நான் நிம்மதியாக தூங்கினேன் எப்போ சொல்கிறோம்னா, அது தூங்கும் போதில் எந்த அனுபவம் கிடையாது. நான் நிம்மதியாக தூங்கினேன்றது அந்த அந்த நிலையிலிருந்து வெளியில் இருட்டறையிலிருந்து அந்த கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருகின்ற அந்த உணர்வு நிலையில் தான் வந்து நமக்கு வந்து அந்த சுக அனுபவம் ஏற்படுது. காரணம், நம்ம அது ஒரு புதிய பிறப்பு தான். அது ஒரு புதிய பிறப்பு. ஏன்னா இதுகாரம் இல்லாமல் போயிருக்கும். இல்லாமல் போன அந்த பீரியட் பார்த்திங்கன்னா அது உண்மையில் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம புறத்தில் ஒரு டைமை பார்த்து நம்ம 8 மணி நேரம் தூங்கியிருக்கோம், நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா டைமை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 மணி நேரம் சரி ஆனாலும் சரி, அந்த இடத்துல காலம், இடம், தூரம் என்பது உண்மையில் இல்லை. அந்த இடம் தான் உண்மையான இடம். ஆக புறத்தில் நம்ம பார்த்து தான் நம்ம இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக நம்ம இருக்க வருவதும் இல்லாமல் போவதும் அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற ஒன்று தான். ஆனால் அதை நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். அப்போ அதை கவனிக்கும் பொழுது தான் இல்லாமல் போகின்ற அந்த நிலை தான் இருள் நிலை. ஏன் இருள் நிலைன்னா, நம்ம இல்லாமல் போகிறோம், பட்டு அங்கே அந்த இல்லாமல் போகின்ற அந்த சூன்யத்துக்கு உள்ள ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் மெய்ப்பொருள், அன்பு, சத்துவம் என்கின்ற அணுவுக்கு அணுவாய் இருக்கின்ற ஒன்று. அது வந்து சதா காலமும் அது சுத்த சிவ சாக்கிராதீத நிலையில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை முழுதையும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது. ஆக அது வந்து எப்பொழுதுமே உறங்காது, அனாதி காலமாகவே அந்த நிலையில் தான் இருக்குது. அது ஏகநிலை. அதுதான் நம்மளை வந்து இருக்கச் செய்வதும் இல்லாமல் போக செய்வதும் அதனுடைய இது. இப்போ இந்த முறையில் தான் நமக்கு நம்முடைய இருத்தலை வந்து பிரகாசிக்க செய்கின்றது. ஆக இந்த ஒரு உண்மையை வந்து நம் மனதில் நல்ல திடமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை, உள்ளேன், இருக்கிறேன், இதை இன்னொருத்தருக்கு சொல்லும்போது தான் இருக்கிறேன் அப்படின்றோம், உள்ளேன் அப்படின்றோம் வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் நமக்கு நாம் சொல்லும்போது அது நான் அப்படின்ற ஒரு நிலையில் அது விளங்குது. நான் எல்லா உயிர்க்குள்ளவும் அதனுடைய புறத்தோற்றம், தேக வடிவம் நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், முயலாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், சிற்றெரும்பாக இருக்கலாம். ஆனால் அது உள்ள நிலையில் வந்து அந்த மெய்ப்பொருள் தான், அந்த உள் ஒளி தான், அக மையத்தில் இருக்கிற அந்த உள்ளொளி தான் ஒவ்வொரு பிசிக்கல் பாடிக்குள்ளவும் தலைக்கு நடுவில் நிராதார நிலையில் தன்னையே நானாக்கி நான் என்கின்ற வண்ணத்தில் அதுவே தான் விளங்குது. ஒவ்வொரு வினாடியும் அந்த விளங்கி கொண்டே இருக்கிறது. அந்த நான் என்கின்ற விலங்கு நிலையை பற்றி சொல்லணும்னா அதுதான் சுடர் நிலை. இப்போ ஒரு இருட்டறை இருக்குது, எத்தனையோ ஆண்டு காலமாக அந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது, கணக்கிட முடியாத காலமாக ஒரே இருள். அப்போ நம்ம அந்த கணித்தறிய முடியாத காலத்தில் அந்த அறையானது இருட்டாகவே இருக்குது. இப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கை ஏற்றுறோம்னா அந்த விளக்கினுடைய தீபத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா அது ஒரு சுரக்காய் விதை அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அது அறை முழுதும் பரவி விடுகிறது. அதுக்கு அறை முழுதும் பரவி விடுகின்ற ஒன்று வந்து நம் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியுது எதுன்னா, அறை முழுதும் பரவி இருக்கின்ற அந்த சுடர் நிலை நமக்கு தெரியாது. அந்த சுடர் அந்த அறையில் ஒவ்வொரு பொருளையும் பட்டு பிரதிபலிக்கும் பொழுது நம் கண்ணுக்குள்ளே வந்து அது ப்ராசஸ் ஆகி நம்ம பொருளை பார்க்கிறோம்.
ஆக சுடரானது பொருள் மீது பட்டு அது ஜோதி நிலையை அடைகிறது. ஆக ஒரு விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இயல்பு 3 நிலையில் விளங்கும். சுடர் அது ஒரு சுரைக்காய் விதை மாதிரி இருந்தாலும் அதனுடைய வியாபகத்தன்மை இயல்பானது. விளக்கு சுடராகி விளங்குவது விளக்கின் இயல்பு. அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம் அதுக்கு சுடர் இயல்பு இல்லைன்னா அந்த அறை வெளிச்சம் ஆகாது, அறையில் உள்ள பொருள்களை பார்க்க முடியாது. சூரியனுக்கு எப்படி சுடர் இயற்கையாக இருந்து அதனுடைய சூரிய குடும்பத்தில் உள்ள அதாவது 50 கோடி மைல் 100 கோடி மைல் வரையில் அதனுடைய சுடர் பரவிடுது. ஆனால் சுடரை நாம் பார்க்க முடியறதில்லை, வெளிச்சமாக இருக்கும். ஆனால் பொருள்களை அடைந்து அது பிரதிபலிக்கும் போது அந்த சுடரானது ஜோதி நிலையை அடைகிறது. அப்போ அந்த சுடர் நமக்கு ஜோதி பொருள்களாக காட்டுகிறது. ஒரு பொருள் நமக்கு தெரியுதுக்கு காரணம் எதுன்னா அந்த சுடர் என்ற ஒன்று அது மேல் பட்டு அதனுடைய வண்ணத்தையும் வடிவத்தையும் அதனுடைய இருக்கின்ற தூரத்தையும் கூட நமக்கு உணர்த்தி விடுகிறது. ஆக அந்த அருள் என்பது என்னன்னா அது ஒரு விளக்கு வரை, அது சர்வ சதா காலமும் ஏற்றப்படாத விளக்கு, அனாதியாய் உள்ள விளக்கு. அது அருள் உணர்வு என்கின்ற அது ஒரு தனிப்பெருங்கருணை வெளிதான். அதுதான் அருட்பெரு வெளி. அந்த அருட்பெரு வெளியை தான் வள்ளல் பெருமான் தனிப்பெருங்கருணை என்கின்ற ஒரு வெளி. அதுதான் கடவுளுடைய தன்மை. அந்த கடவுளுடைய தன்மைக்கு அதீதத்தில் இருப்பது அன்பு என்கின்ற தத்துவம் அல்லது சத்துவம். அது இல்லாமல் தன்மை மட்டும் தனியாக விளங்க முடியாது. ஆக அன்பும் அதனுடைய தன்மை அருளும் சேர்ந்து தான் நம் தலைக்கு நடுவில் அருள் விளக்காக இருக்கிறது. விளக்குன்னா நம்ம ஒரு தீப விளக்குன்னு நாம் நினச்சக்கூடாது. அந்த இடத்துல அது அருவ நிலையில் தான் இருக்குது. அதுவும் அணுவுக்கு அணுவாக இருக்கிற ஒரு புள்ளி, மிகச்சிறிய ஒரு புள்ளி தான். இப்போ இந்த நிலைக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு தியானம். இப்போ இந்த கருத்துக்களை நாம் மனதிலே நன்றாக பதிய செய்து கொள்ள வேண்டும் தியானம் செய்வதற்கு முன்பு. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தியானம் பண்ணோம்னா அது நமக்கு எதுவுமே ஒரு அனுபவம் இல்லாமல் போய் நமக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு வெறிச்சோடி கிடக்கும், எந்த அனுபவம் இல்லாமல். அதனால் இந்த ஒரு உண்மையை நாம் வள்ளல் பெருமான் சுவாமி சரவணன் அவர் சொல்லுகின்ற அந்த உண்மையை அவங்களுடைய அனுபவத்தை எழுத்து மூலம் சொல் மூலம் நமக்கு உபாய ஞானமாகத்தான் அது வருகிறது. ஆக அதை அனுபவப்படுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய தனி மனிதனுடைய முயற்சி தான். அந்த வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் நாம் உள்ளே போக முடியாது. ஆனாலும் அதுக்கப்புறம் நம்முடைய முயற்சி தான் மிக முக்கியமானது. அந்த முயற்சிக்கு திருவருள் நிச்சயமாக உடனிருந்து உதவி செய்யும். சரிங்க, இப்போது அந்த ஆணவ இருளிலிருந்து நம்ம விடுபடணும். இப்போ நம்மளை அணுவளவுக்கு விழிப்பு நிலையில் அதிலிருந்து விடுவித்து உள்ளார். இது ஒரு செயற்கையான ஒரு விழிப்பு நிலை தான். இன்னும் ஆன்மா விழிப்பு நிலையை அடையவில்லை. அது உறக்க நிலையில் ஆழ்ந்த ஒரு உறக்க நிலை, அது ஒரு சூன்ய நிலையில் தான் இன்னுமே அப்படி தான் இருக்குது. இப்போ அதை எழுப்பிடணும். அதுக்கு பேர் தான் வள்ளல் பெருமான் செத்தார் எழுதல் அப்படின்றார். செத்தாரை எழுப்புகின்ற திண்மையை பெற்றேன், இறந்தவர் எழுக என்று எண்ணியாங் எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அற்புறஞ்சோதி. சத்தவர் எழுகன செப்பியாங் எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அற்புறஞ்சோதி. ஆக இறைவன் தான் உள்ளொளி தான் நம்மளை எழுப்ப போகுது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம பங்குக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சியை அந்த ஜீவனோடு சேர்த்து தான் இறைவன் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஜீவனாக இருப்பதும் அந்த ஜீவனுக்கு உரிய முயற்சியாக இருப்பது கூட ஆண்டவருடையது தான். அதனால்தான்
முயலுக முயலுக அருளுற முயலுகன்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த ஜீவனாக இருப்பது கூட இறைவன் தான். அந்த ஜீவனுக்கு இயல்பாக இருக்கிறது முயலுதல். இந்த இன்பமாக இருக்க வேண்டும்ன்ற முயற்சி தான் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கும். தான் இன்பமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதம் கூட. இறைவன் இனி இன்பமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் மனிதனை இந்த பூமிக்கு வருகிறார். ஆனால் நம்ம அது எது உண்மையான இன்பம் அப்படின்னு தெரியாமல் தான் இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இதில் கொஞ்சம் சில இந்த ப்ராசஸில் வச்சு தான் அந்த உண்மையான சுகத்தை, உண்மையான இன்ப அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் தர உள்ளார். ஆக நம்ம தியானத்தை தொடங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே 3-4 படிகளை வள்ளல் பெருமான் சொல்லியுள்ளதை நாம் ஏற்கனவே நமது குழுவில் பதிவு செய்கிறோம். வள்ளல் பெருமான் அந்த மேட்டுக்குப்பத்தில் தான் வழிபட்டு வந்த தனது அறையில் இருந்த திருவிளக்கை வெளியில் வைக்கிறாங்க பொதுமக்கள் வழிபாட்டுக்காக. அப்போ இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஒன்றும் புரியாது. அதுதான் உண்மை. இது சுவாமிகள் பல இடத்துல சொல்லுவார். சுவாமிகள் காலத்தில் இருந்த ரொம்ப நெருங்கிய ஒரு அணுக்க தொண்டர்கள் கூட வள்ளல் பெருமான் உலகம் கண்டிராத ஒரு சத்திய ஞானி என்பதை உணர்ந்திருந்தார்களே ஒழிய, அந்த சுத்த சன்மார்க்கம் என்பதும் அது அணகநெறி என்பதும் அது குறித்த ஒரு தெளிவு ஏற்படாமல் தான் இருந்தாங்க. அதற்குரிய பக்குவம், பரிணாம வளர்ச்சி அப்போ அந்த காலத்தில் இல்லாமல் தான் இருந்தது. அதனால தான் வள்ளல் பெருமான் என்னோடு உடன் எழுவார் உங்களில் யார் ஒருவரேனும் தேரிலர் அப்படின்னு ஒட்டுமொத்த எல்லா சீடர்களையும் பார்த்து சொல்கிறாங்க. அப்போது அதற்கான ஒரு வழிமுறையை சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த சத்விசார தியான முறையை நம்ம திண்டுக்கல் சுவாமி அவருடைய நூல்களில் பார்க்கலாம். இப்போ வள்ளல் பெருமான் அந்த வெளியில் மக்களுக்கு வழிபாட்டுக்கு வச்சு இந்த தீப முன்னிலையில் ஆண்டவர் விளங்குகின்றபடியால் இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு பழமொழி ஆங்கிலம் எல்லோருக்குமே தெரியும், சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே இல்லாமல் வீணிலே காலத்தை கழிச்சுக்கிட்டு அந்த கோயில் அந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டு பல தெய்வ கற்பனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அருவுருவ ஒளி வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தி அவங்க உள்நிலை பெற்றுவதற்கு அடுத்தடுத்த பிறவிகளில் அதை பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு தான் இந்த தீப முன்னிலையில் தீபத்தில் ஆண்டவர் விளங்கத்தான் நினச்சிட்டு அந்த நினைந்து என்ற பாசுரத்தின் 28 பாசுரத்தில் சொல்லியபடி இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்து வாருங்கள் அப்படின்றார். இப்படி செஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நிலையை தான் முதல் கட்டது. இப்போ நமக்கும் அது பொருந்தும். அந்த முதல் கட்டத்தில் முதல்ல நம்ம மனதை ஒரு தீபச்சுடரில் ஆண்டவர் எழுந்தருளிக்கிறதா பாவனை பண்ணி நம்முடைய மனதை எங்கும் அலைய விடாமல், அசைய விடாமல், இகலோக சிந்தனை ஏதும் இல்லாமல், இகலோக லட்சியம் ஏதும் இல்லாமல் தெய்வத்தினுடைய பெருமையை ஊன்றி பார்த்து அவரை போற்றி துதித்து வர வேண்டும் அந்த தீபத்துக்கு முன்னிலை. இது ஒரு கட்டம். இந்த கட்டம் எப்போ நிறைவேறுதோ அதுக்கப்புறம் 2வது கட்டத்துக்கு வந்தோம்னா அதுக்கு நமக்கு காலம் இல்லை. இது ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் செய்தாலே போதுமானது. மனம் உடனே ஒரு நிலைக்கு வந்துடும். அதுக்கடுத்தது அந்த வெளியில் பார்த்த அந்த தீப ஒளி வடிவத்தை நம்ம புருவ மத்திக்கு உள்ளற, புருவ மத்தி அப்படின்னா அது சூக்கும தேக அனுபவம் தான். அதாவது பொட்டு வைக்கிற இடம், 2 புருவங்களுக்கு மத்தியில் நம்ம பொட்டு வைக்கிறோம். தாய்மார்கள் தான் அங்கே பொட்டு வைக்கிறாங்க. அதாவது மூக்கினுடைய மேல் பகுதி நுனி, அதாவது 2 புருவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பாயிண்ட்டு.
அதுக்குள்ளே ஒரு 1.5 அங்குலம் அளவுக்கு அந்த இடத்துல தான் ஒரு நரம்பு ஒன்று இருக்கின்றார், மிக நுண்ணிய ஒரு நரம்பு. அது தூண்டப்படணும். அந்த இடம் வந்து சூக்கும தேக அனுபவம் தான். அங்கே நம்ம மனதை வந்து அங்கே உள்ள வச்சு இந்த தீப வடிவத்தை, ஒளி வடிவத்தை அங்கே உள்ள மனதால் பாவனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது என்னன்னா, அது வந்து புறத்திலிருந்து ஏற்றப்பட்ட ஒரு நெருப்பிலிருந்து ஏற்றப்பட்ட ஒளியாக நினைக்கக்கூடாது. இறைவன் வந்து தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வின், அதாவது ஆண்டவருக்கு திருமேனி எது, நம் உள் விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உடம்பு, அவருக்கு அந்த ஞான உடம்பு, அது எதனால் ஆனதுன்னா அவருடைய தன்மை தான் அவருக்கு உடம்பாக இருக்குது. அவருடைய தன்மைன்றது என்ன? கருணை, அருள், தயவு, தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வு, அதுதான் அவருடைய தன்மை. அதுவே அவருக்கு அங்கே வடிவமாக இருக்குது. அதுதான் ஞான வடிவம், ஞான தேகம். ஆக ஞான தேகம்ன்றது உண்மையில் அது கடவுள் தான் அந்த ஞான தேகமாக வழங்குகிறார். ஏகா அநேகா எழிற் பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற அப்படின்னு சொல்கிறோம். கதவை திறன்னா அந்த ஞான தேக, அந்த ஞான தேகமே தான் கடவுளுடைய அறிவு, அவருடைய தன்மை, அதனுடைய தன்மையாகிய திருவருள், தனிப்பெரும் கருணை வெளி, அதுதான் அவருக்கு திருமேனியாக இருக்கிறது. அது அருவம், அது ஒரு ஸ்பேஸ் தான். ஆனால் அது உணர்வு, அருள் உணர்வு, எல்லையற்ற கருணை உடைய அருள் உணர்வு, சர்வ வல்லபம் கொண்டு சர்வ சித்தியையும் புறத்தில் காட்டிக்கொண்டு இந்த மகா பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் கூட தானே முழுமையாக இருந்து அந்த அணுவாய், அதில் அணு துகள்களாய், அந்த அதில் சுற்றுகின்ற துகள்களின் ஓட்டமாய், அனைத்துமாய் தன் அருளையே அருள் வல்லபத்தால் யாவுமாய் இருந்தும் யாதொன்றுமாய் அல்லவாகியும் விளங்கி கொண்டும் விளக்கி கொண்டும் இருப்பது நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுக்கு உணர்வாக இருக்கிற அந்த அருள் திருமேனி. அதை நம்ம அந்த நிலையை நம்ம உணர முடியாத ஒரு நிலையினால ஒரு தீப வெளிச்சமாக, ஒரு சுடர் வண்ணமாக நம்ம கற்பனை பண்ணுறோம். கற்பனை பண்ணும்போது இந்த அவருடைய நிலை எப்படிப்பட்டது? இப்போ கடவுள் இருக்கிறாருன்னா அவர் என்ன இதில் இருக்காருன்னா அந்த தனிப்பெரும் கருணை என்கின்ற ஒரு உணர்வாக இருக்கார். அப்போ இதை பற்றி நினைக்கலாம். இப்போ மனதை இந்த ஒரு நிலைக்கு அதை கொண்டு வரணும். இப்போ இருக்கிறாருன்னா, கடவுள் இருக்காருன்னா எப்படி இருக்கிறாரு அப்படின்லாம், அவர் இப்போ இருக்கார் நமக்குள்ள அந்த ஒளிச்சுடராக இருக்கிறாருன்னா அவர் என்ன உணர்வில் இருக்கிறாரு, அந்த உணர்வு தான் அவருக்கு தேகமாக இருக்குது. ஆனால் உண்மையில் அது வந்து அருவ நிலையில் தான் அது விளங்குது. இருந்தாலும் நமக்கு மனம் வந்து தற்போதைக்கு உடலே நான் என்ற ஒரு உணர்வில் இருந்து மீண்டு வரணும்னா ஒரு பிடிமானம் வேணும். அந்த பிடிமானம் வேண்டிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு அருவுருவ தீப ஒளியாக நம்ம பாவிக்கிறோம். அது வந்து கரைஞ்சிடும். இது வந்து 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். 2வது ஸ்டெப் ஒரு 1/4 மணி நேரம் கூட நீட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இங்கே தான் நம்ம வந்து இந்த நிலையை வந்து அது விரிவாக்கம் செய்யணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகத்தான் அந்த அந்த எக்ஸ்டென்ட் ஆகிட்டே இருக்கு. அணுவணுவாக தான் அது கூடிக்கிட்டே வரும். இந்த 3வது ஸ்டெப்பில் வந்து முதல் 2 நிலைகளுமே வந்து நம்மை அலங்காரம் பண்ணுகின்ற ஒரு நிலை தான். இப்போ ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, மணமகளுக்கும் மணமகள்னால் அவங்களுக்கு தனித்தனி அறை இருக்கும். மணமகன் அறை, மணமகள் அறை. அதில் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டு வந்து தான் தாலி கட்டுறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. அந்த மாதிரி முதல்ல சொல்லப்பட்ட 2 பூர்வ மத்திய தியானம், அதாவது ஆக்கினை பீடம், அங்கே வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறோம். அதாவது நம்மை தயார்படுத்துகின்றோம். திருச்சபைக்கு உள்ளே போகிறதுக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டுகின்ற ஒரு நிலை தான்
முதல் 2 படிநிலைகள். 3வது படிநிலை முக்கியம். அதுக்கப்புறம் 4வது படிநிலை அது இறைவன் தான் அருள் புரியணும். 3வது படிநிலையே அது நின்று கொண்டே போகக்கூடியது. அதில் நம்ம முதல் படியே முதல்ல நம்ம நுழையணும் அதுக்குள்ளே. அதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளவு காலம் போகணுன்னா எவ்வளவு காலத்தையும் நம்ம அதுக்காக செலவு கழிக்கக்கூடாது. சட்டுன்னு நம்ம அதை அறிவால் புரிந்து கொண்டு அந்த நிலையை உணரணும். அப்போ அது 3வது ஸ்டெப்பு எதுக்கு போகிறோம்னா, நம்முடைய இருக்கின்ற வண்ணம் என்ன, இதை அறிந்து கொண்டாலே தான் நம்ம இரவா நிலை பெறலாம். இப்போ மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் பல இடங்களில் குறித்திருக்கார். இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது எதை அடிப்படையாக கொண்டது? அடுத்த கேள்வி, இது என்ன புதியதாக பெற்றுக்கொள்வதா என்றால் இல்லை, புதியதாக எதையும் பெற முடியாது. மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒருவன் மரணித்தாலும் அது தேகத்தின் அளவே ஒழிய அது அவனுக்கு உண்மையாக மரணம் என்பது ஒரு காலம் நேராது. அந்த உணர்வு தான் மனிதன். அதுதான் சைவாகமத்தில் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வேதாந்தத்தில் தான் ஆன்மான்றது அவங்க இது பண்ணுவாங்க. சைவாகமத்தில் உயிர் அப்படின்னு தான் குறிப்பாங்க. அந்த உயிர் கடவுள், உயிர்கள், உலகம், அந்த மாதிரி பிரிப்பாங்க. அவங்க ஆன்மான்ற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. ஆக நம்ம அறிவு அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது உணர்வுன்னு சொல்லிக்கலாம். அது என்னென்னா அது ஒரு ஸ்பேஸ் தான், ஒரு அணுத்துவமான ஒரு வெளி. நம்ம கண்ணால் பார்க்குறது மொத்தமே வெளிமயம்தான். ஆகாயம், வானம், இந்த பிரபஞ்சம் அந்த வான் நிலை, அதாவது ஆகாசம் என்பது எல்லை என்பது அது கிடையாது. அது எல்லா இடத்திலும் நீக்கமற இருப்பது. அதுக்கு முடிவு என்பது கிடையாது. அது குறித்து கற்பனையும் செய்ய முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும், அது எங்கேயும் முடியாது. இதனால தான் அதுக்கு அகண்டம் அப்படின்ற ஒரு பெயரை ஞானிகள் சூட்டுகின்றார். கண்டம்னா ஒரு பவுண்டரி இருக்குதுன்னு அர்த்தம், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அகண்டம்னா எல்லை இல்லாதது. ஆக நம்ம புறத்தில் காணுகின்ற ஆகாயம் அல்லது ஆகாசம் அல்லது வானம் அல்லது ஸ்பேஸ், இது பவுண்ட்லெஸ். அதனுடைய தன்மை முடிவற்றது. இது அப்படியே சுருங்கின்னா சர்வசாதாரணம் அல்ல, அப்படியே சுருங்கி அணுவாக மாறுகின்ற பொழுது தான் அதுக்கு உணர்வு என்கின்ற ஒரு புள்ளியாக வந்து விடுகிறது. அப்படி வருகின்ற பொழுது தான் அங்கே அதுக்கு அனுபவம் என்ற ஒன்று விளங்க ஆரம்பிக்கும். அப்படி அகண்டம் அப்படியே தன்னை உட்கொண்டு முழுமையாக அப்படியே பூரணமாக நிறைந்து ஒரு உணர்வு என்கின்ற ஒரு புள்ளியாக, அந்த புள்ளியும் நான் என்ற வண்ணத்திலே விளங்குகிறது. நம் தலைக்குள்ளதான் அது இருக்குது. அது ஒரு சித்து, அதாவது அறிவு அல்லது உணர்வு. அது ஒரு ஆகாசம்தான், வேறு எதுவும் கிடையாது. நாம் உண்மையில் அறிவு என்கின்ற ஒரு ஆகாயமாகத்தான் நாம் இருக்கிறோம். அறிவுன்னா சித்து ஆகாயம், சித்தாகாயம், சித்தாகாசம். சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். சிதம்பரத்துலேயும் சித்து ப்ளஸ் அம்பரம்னா ஆகாயம். சித்தாகாசம்னாலும் சிதம்பரம்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி சிற்றம்பலம்னா, அம்பலம்னா சபை, ஆலயம், கோயில், இறைவன் வசிக்கும் இடம், இல்லம், அப்படிதான் அம்பலம். சிற்றம்பலம்னா சிறிய, அதாவது மேற்கொண்டு அது இது பண்ண முடியாது, நுண்ணிய, மிக 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 நுண்ணிய ஒரு நிலை தான். அந்த நிலையில் தான் கடவுளுடைய தனிப்பெரும் கருணையே தான் ஒவ்வொரு உயிர்க்குள்ளவும் தன்னை தானே நான் என விளக்கி கொண்டும் அதுவே விளங்கி கொண்டும் இருக்கின்ற ஒரு நிலை. இதுதான் அந்த சுடர்நிலை. அந்த சுடர்நிலை இந்த
உடல் முழுதும் சூக்கும தேகத்தில் வியாபித்து விளங்குது. அந்த ஒரு நிலை தான். ஆக நம்முடைய மனதை குவிக்கணும் முதல்ல. அதுக்கு மனதை குவிக்கிறதுக்கு தடை எதுன்னா எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் தியானம் பண்ணும்போது வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் பழைய வாசனைகள். அது பழக்கப்பட்டு போச்சு. அப்போது தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். அதை பலவந்தப்படுத்தினா அது மறுபடியும் அது இதாகும். அதை தட்டி கொடுத்து தான் கொண்டு போகணும். அதுக்கு தான் விசாரம். நமக்கு எண்ணங்கள் ஏன் வருது பொதுவாக இந்த வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது சூழ்நிலை. இறந்த கால சூழ்நிலையை பற்றி நினைக்கும். இறந்த காலம் இப்படி இருந்தது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவன் வந்தான், இவன் போனான், அவன் அப்படி சொல்லிட்டான், இது இப்படி ஆயிடுச்சு, நேற்று அப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோ, இப்படி ஒரு சந்தேகம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை. இந்த இதெல்லாம் வேணும்னா இந்த புற உலக வாழ்க்கை தான் சதம் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனால அதை நம் சுதந்திரத்தினால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும், இறைவன் இதற்கு அருள் புரிவார் ஒரு நம்பிக்கை வைக்கிறது, இது எல்லாம் ஒரு கலவையாகி அது ஒவ்வொரு வினாடியும் புதிய எண்ணங்கள் தோன்றுவதும், பின்பு அது ஒடுங்குவதும், வேறொரு புதிய எண்ணங்கள் வருவதும், அதுவே ஒரு பிறப்பு இறப்பு நிலை தான். இந்த ஒவ்வொரு நினைப்பு மறப்பும் அதுவும் ஒரு பிறப்பு இறப்பு தான். அதுவும் ஞானிகள் அதையும் இரவு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த இரவு பகல் அற்ற நிலைன்றது எண்ணங்களே உதிக்கக்கூடாது. அப்போது நம்ம இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி நினைக்க வேண்டாம். எல்லாம் திருவருள் பார்த்து கொண்டிருக்கிறது. இறந்த காலத்தை நமக்கு அளித்ததும் அந்த திருவருள் தான். இனி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், வரப்போகிற எதிர்காலம், ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன அனுபவத்தை கொடுக்கணுமோ அதுக்கு தக்க சூழ்நிலையை கொடுத்து ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கண்காணித்து கொண்டிருப்பது திருவருள்தான் என்கின்ற அசைக்க முடியாத சங்கற்பத்தில் வந்துவிட்டால் இந்த எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம எல்லாத்துக்குமே அகத்தில் இருக்கின்ற உள்ளொளியை அந்த நம்பிக்கைன்றது கிடையாது. அந்த உள்ளொளி தான் அனைத்துமாய் இருக்கிறது. அடுத்த வினாடி நமக்கு என்ன நேரப்போகிறது என்பதை அந்த உள்ளொளி தான் நமக்கு வருவித்து வழங்குகிறது. அப்படின்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை குலைப்பதற்கு புறச்சூழ்நிலைகள் வேறு விதமாக வரும். அந்த நம்பிக்கையை குலைக்கும். அதுதான் மாயாசக்தி. அதனால் அதுக்கு இடம் கொடுக்காது. நாளைக்கு நிகழப்போகிறது ஒவ்வொரு வினாடி கூட திருவருளால் தான் நடக்குது. நடந்து முடிந்ததும் திருவருள் சம்மதம். நாம் வேண்டனாலும் சரி, வேண்டாவிட்டாலும் சரி, எதை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்த வேண்டுமோ, அகம் திருப்ப வேண்டுமோ, அது பிரகாரம்தான் திருவருள் செய்கின்ற என்கின்ற சங்கற்பத்தில் இருந்தோமேயானால் நமக்கு எண்ணங்கள் கூடிய விரைவிலே நமக்கு குறைந்து கொண்டே வந்து அப்புறம் அதனுடைய வேவ்ஸ் கம்மியாகிடும், ரொம்ப கம்மியாகிடும். இப்போ இந்த இசிஜி எடுப்பாங்க. இந்த இசிஜி பார்த்திங்கன்னா ஆர்ட்டினுடைய அந்த பீட்டிங் அது கொஞ்சம் மாறுபாடாக இருந்தது அப்படின்னா அந்த கிராப்பில் அது கோடு மேலே கீழே வரும். சில பேருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதுன்னா ரொம்ப மேலே போகும், திடீர்னு கீழே இறங்கும். இப்போது அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு அந்த கோடு ஒரு நேர்கோட்டிலிருந்து விலகி நேராக செங்குத்தாக போய் திருப்பி தொப்புன்னு விழும். அப்போ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான கண்டிஷன் இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா உடம்பை ஒழுங்காக வச்சுக்கல அப்படின்னா அந்த நிலைமை சரியான உணவு சாப்பிடல, முறைகேடான உணவு, முறைகேடான எண்ணங்கள் தான் அந்த மாதிரி வரும் உடலில். அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் எல்லாத்துக்குமே திருவருள் தான் செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க அப்படின்ற ஒரு எல்லாமே இறைவன் தான் நம்ம பார்த்து செய்கிறார் அப்படின்னு ஒரு சங்கற்பத்தில் அசைக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தோம்னா நமக்கு எண்ணங்கள் ஒரு தடையாக இருக்குது. இப்படித்தான் விசார வசத்தில் நம்ம அந்த எண்ணங்களை தடுத்து கொள்ள வேண்டுமே ஒழிய, முன்பு யோகிகள் கண்டது போல் உண்மைதான் கண்டது, எண்ணத்துக்கும் சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கிறது.
நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆக இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் எண்ணத்தை கட்டுப்படுத்தி விடலாம். அது சரிதான். ஆனால் அது வந்து நேரான பாதை அல்ல, அது குறுக்கு வழி. குறுக்கு வழியில் போனோம்னா படுகொழியில் தான் விழணும். அது வந்து அந்த காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது குளோரோஃபார்ம் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 100 பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு 2-3 பேர் இறந்துருவா சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அப்போ அந்தளவுக்கு தான் விஞ்ஞானம் இருந்தது. இப்போது அதே குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. கூட மற்ற ஒரு எத்தனையோ ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு சிலதெல்லாம் கலந்து இப்போ வந்து மயக்க ஊசி போட்டதுனால யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் மயக்க ஊசி போட்டால் அதை மீண்டு வர்றது ரொம்ப கடினமாயிடும். சில பேருக்கு 2 நாளைக்கு கூட அந்த மயக்கம் தெரியாது, டாக்டரே பயந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்த காலம். மயக்க ஊசியில் எவ்வளவோ டெவலப்மெண்ட்டு, எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் மரத்து போகிற மாதிரி கூட பண்ணுறாங்க. அது நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறோம். சில ஆப்ரேஷன் அந்த தலைக்கு மேல் பகுதியில் கவனம் இருக்கும், அது கழுத்து கீழெல்லாம் மரத்து போடும். இப்போ எத்தனையோ மெத்தட் அந்தந்த ஆப்ரேஷன், அவங்களுடைய உடல் தகுதி அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் மயக்க ஊசி போடுறாங்க. அந்த உறுப்பு என்னென்ன இதுக்கு பார்த்து அதை பார்த்து. அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த வாசி பிடிச்சிக்கிட்டு மனதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி கீழிருந்து குண்டலினி உதவியோட மேலே வந்து அதை இடகளை பிங்களை அறிந்து சுழுமணியில் லாக் பண்ணலாம். அந்த வந்து குறுக்கு வழியில் அதெல்லாம் புறப்புற நெறிகள் அப்படின்றாரு வள்ளல் பெருமான். அந்த நெறியில் போகக்கூடாது. அது மாதிரி ஏகப்பட்டது. சுத்த சன்மார்க்கத்தில் சிற்றபையிலேருந்து வாழணும். அப்போ அந்த சிற்றபைக்கு போகிறதுக்கு வழி வந்து விசாரம் தான். விசாரம்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது விசாரம் நினைக்கக்கூடாது. அது வந்து நம்ம ஒரு ஆரம்ப கட்டம், நுழைவு வாயில் தான். அந்த வேலையை குயிக்காக முடிச்சுக்கிட்டு திருவருட்பாவை மற்ற டைம் கிடைக்கும்போது திருவருட்பா ஊன்றி படிக்கணும், அதை ஊன்றி பார்க்கணும். அந்த ஒவ்வொருவில் என்ன சொல்ல வர்றார் வள்ளல் பெருமான், நாமளாக கற்பனை பண்ணிக்கக்கூடாது. என்ன அவர்கிட்டயே வேண்டணும், கண்டிப்பாக உதவுவார் சுவாமி. மற்ற ஞானிகள் மாதிரி எழுதிட்டு உள்ளே ஒடுங்கிறதில்ல. வள்ளல் பெருமான் எழுதிட்டு அதுக்கு விளக்கம் தர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளவும் காத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்ம அவர்கிட்டவே விளக்கம் கேட்கலாம். அதுக்கு எங்கேருந்தோ வர வேண்டியதில்லை, உள்ளவே இருக்கிறார். அதனால தான் பல இடங்களில் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் இதை குருமுகத்தில் காண்க அப்படின்னு சொல்லுவார். குருமுகத்தில் காண்க உள்முகம். குருன்னாலே கூன்னா இருள், உருன்னா ஒளி, இருளை நீக்குபவர். அந்த உண்மையான குருன்றது அருள் ஒளி தான், அருள் விளக்கு தான். அதுதான் உள்ளொளின்றோம். அந்த உள்ளொளி இது சொன்னால் தான் நமக்கு இருளே நீங்கும். அதனால் அவரவருக்கும் குரு யாருன்னா அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளொளி, தன்னுடைய சுயத்துக்குள்ளே போய் தான் அந்த உள்ளொளியுடைய துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். புறத்தில் வந்து அணைகின்ற குருக்களால் அது ஆகாது. அப்படி புறத்தில் நமக்கு சத்திய ஞானிகளாக வருபவர் கூட, வருகின்ற ஞானிகள் அவங்க அகத்திலே உள்ளொளி மயமாக இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றவர்கள் தான் நமது திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானும் சுவாமி சரவணந்தா அவர்களும். அவங்க வந்து தேகநிலை, மனநிலை, ஜீவநிலை, ஆன்ம நிலையிலும் கடந்து அந்த ஒன்றான ஏக அனுபவத்தில் தான் போய் அதுவாக நிலைத்து விட்டவர்கள். அவர்களுக்கு வந்து வர்ற வாசகம் பார்த்திங்கன்னா நேரடியாக அருளே கொடுக்கும், மற்றவங்க பொருள் கிடையாது. அது வந்து நமக்கு தானாக வரும், அது வந்து அவங்களே ஆட்கொள்ளுவாங்க. அவங்க அப்படியே தான் நமக்கு வந்து திருவருட்பாவும் அதுக்குரிய விளக்கம் திண்டுக்கல்லும் நமக்கு கிடைக்குது. ஆக இப்போ நம்ம அந்த 3வது கட்டத்துக்கு போகும்போது ஊக்கமாக, கவனமாக, ஜாக்கிரதையாக எண்ணத்தை கவனிக்கணும். அப்படின்னா அந்த இருக்கிறேன் 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 அப்படின்ற உணர்வு, அது உணர்வு என்றாலே அது உள்ளே இருப்பது தான், அது வெளியில் தோற்றப்பட மாட்டாது. உணர்வு என்பது கடவுள் அனுபவத்தை, கடவுளுடைய அனுபவம் நிலையம்தான் அந்த உணர்வுன்றது. அது உள்ளே இருப்பதினாலே அது உள்ளுணர்வுன்னு சொல்லலாம். உள்ளுணர்வு வெளியுணர்வு தனியாக இல்லை. அது உணர்வு என்பது
உள்ளே இருப்பது தான். அதனால உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறோம். உள்ளுணர்வாய் உனைக்காணே அப்படின்னு ஒரு பாடலில் வரும் சுவாமி சொல்கிறார். அந்த உள்ளுணர்வு என்கின்ற ஒன்றினால்தான் அங்கே தான் இறைவன் அதுவாகவே உள்ளுணர்வாகவே இருக்கிறார். அதிலேயே 2 பகுதிகள் இருக்கிறது அந்த உணர்விலேயே. ஒன்று அறிவிக்கும் உணர்வு, இன்னொன்று அந்த அறிவிக்கின்ற ஒன்றை அனுபவிக்கின்ற உணர்வு. அந்த நிலைதான் தான் என்கின்ற ஒன்று நான் என்பது அனுபவிக்கின்ற ஒரு தன்னை தானே அனுபவிக்கின்ற ஒன்றைத்தான் நான் என்று விளங்குது. அதுவும் அவர்தான். அந்த அனுபவத்தை ஊட்டுகின்ற ஒன்று அந்த உணர்வு வெளிக்குள்ள உணர்வு ஒன்று இருக்குது. ஆனால் 2த்தையும் பிரிக்க முடியாது. 2 சேர்ந்து அது தான் கடவுள் ஆன்ம புள்ளின்னு சொல்கிறது. அதுதான் இருத்தல். ஆக மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்றது அதனுடைய எதை ஆதாரமாக கொண்டது என்றால் இருத்தல். அந்த இருத்தல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவர்களுக்கு மட்டும்தான் அனுபவமாகும். மற்றவர்கள் இன்னொருத்தருடைய இருப்பை உணர முடியாது. ஆக அந்த இருத்தல் குறித்து அந்த ஸ்பேஸாக தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் முதல்ல நம்ம மனதில் திடம்பட பற்றிக்கணும். நாம் தியானம் பண்ணுறோம் அல்லது பண்ணல, இல்லை விவாதம் பண்ணுறோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம் அல்லது பண்ணலை, அதை கடவுள் இருக்கிறாருன்றோம், ஒருத்தன் இல்லைன்றான் அல்லது நம்புகிறான், மறக்கிறோம், நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் அப்பால் அது தானாக ஒளி செய்து கொண்டே இருக்கும். அது இருந்து கொண்டே இருக்கும் சதா காலம், ஒவ்வொரு நொடியும். அது அனாதி காலமாக. ஆக இருத்தல் என்கின்ற அந்த உணர்வு நான் என்ற வண்ணமாய் நமக்கு தானாக அது அனுபவப்பட்டு கொண்டே இருக்கும். அதை தான் அருள் விளக்கு. அருள் விளக்கு என்பது அருள் உண்மையை தன்னுள் பூரணமாக கொண்டு அந்த அன்பு தத்துவத்தை பூரணமாக கொண்டு விளங்கு நிலையில் அது விளங்குது, தன்னை விளக்குது. அது என்றும் உள்ளது தான். அதனால தான் வள்ளல் பெருமான் எக்காலும் எப்பாலும் இருத்தலே பெற்றேன் அப்படின்றார். எக்காலும் இருத்தலே பெற்றேன். அந்த இருத்தல் என்கின்ற ஒரு வார்த்தை போதுமானது மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு. அந்த இருத்தல் எந்த வண்ணமாக இருக்கின்றன நான் அந்த நான் என்ற வண்ணம் அதுக்கு மூலப்பொருள் எது? எந்த மூலப்பொருள் அந்த நான்கின்ற வண்ணமானதுன்னா தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வு. அதுதான் கடவுளுடைய உணர்வு. அந்த உணர்வு தான் கடவுளுக்கு திருமேனி. அந்த திருமேனி தான் நமக்கு எப்படி என்று அனுபவப்படுதுன்னா நான். ஆக நான் இருக்கிறேன் என்பது நம்மால் ஆவது அல்ல. அது தானாக விளங்குவது, இயற்கையாய் விளங்குவது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது விளங்கி கொண்டே தான் இருக்கும். அதை தான் அது தானாக விளங்குவது. அது தானாக விளங்குவது. அது என்றும் இருப்பது, அனாதி காலம். அந்த ஒரு அற்புதம் என்கின்ற நிலையிலிருந்து நாம் விலகாமல் இருந்தோமேயானால் நமக்கு மரணமில்லை என்று கண்டவர் தான் வள்ளல் பெருமான். அதனால்தான் எக்காலும் இருத்தலே பெற்றேன் அப்படின்றார். ஏன்னா அந்த இருத்தல் என்பது என்றும் இருப்பது தான். அந்த உண்மையை தெளிவு செய்து கொள்வது தான். அந்த உண்மை உள்ளே இருக்கின்ற உண்மையை தெளிவு செய்து கொள்வது தான் சுத்த சன்மார்க்கம். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது சாதனம் ஒன்றும் வேண்டாம்னார். எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் சாதனம். ஆக உள்ளிருக்கின்ற ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்தை அனைத்துமாய் ஏக அனுபவத்தோடு புறத்திலே பார்க்கும்போது எத்தனையோ ஜீவர்கள் இருக்கிறதா தெரியுது. ஆனால் உண்மையில் இருத்தல் என்பது ஏக அனுபவத்தோடு விளங்குது. அதுதான் எல்லையற்ற அருள் என்கின்ற உணர்வுநிலை. அதுதான் உண்மையில் உணர்வு என்கின்ற ஒன்று. அப்போ அது தானாக விளங்குது. நாம் நம் சுதந்திரத்தால் இருந்து கொண்டு இருக்க முடியாது. ஏன் என்றால் இருத்தல் என்பது அந்த மெய்ப்பொருளாகிய
ஆண்டவரால் மட்டுமே முடியக்கூடியது. ஏனென்றால் இருத்தல் என்கின்ற வெளி இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருளால் ஆனது. ஆக இயற்கை உண்மையாகிய சத்து பொருள்தான் சதா இங்கே அனுபவத்தின் பொருட்டு, அருள் அனுபவத்தின் பொருட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய கதிர் வீச்சினுடைய ஒரு அணுவளவு தான் நமக்கு இதயஸ்தானத்தில் அநாகதத்தில் பிரயோகித்து நான் சொல்கிறோம். அப்போ நம்ம இதயஸ்தானத்தில் இருந்து அதை பார்க்கும்போது நம்ம இருக்கிறோம். பட்டு அந்த இருத்தல் என்பது எப்படி சாத்தியமாகிறது அது தெரியாது. எப்படி நம்மால் இருக்க முடியாது அது தெரியாது. அதுக்கு மேலே அது தெரிந்து கொள்வதற்கும் நாம் விரும்புவதில்லை. நம்ம இருக்கிறோம், நாக்கில் வாயில் லட்டு வச்சா இன்றைக்கி அவ்வளோதான், இன்பமாக இருக்குது. அந்த இருப்பானது இன்ப இருப்பாக மாறிவிடுகிறது. அது போதுமே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிடறோம். அதுக்கப்புறம் நாம் போவதே இல்லை. நான் இருக்கிறேன் ஒரு நாள் இல்லாமல் போகிறோம். காரணம், இப்பொழுது இந்த நொடியில் என்னால் எப்படி இருக்க முடிகிறது? போன பிறகு எங்கேருந்துன்னு தெரியல, நமக்கு தெரியல. ஆனால் அதில் நாம் முன்னாடி எதுவும் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லாத ஒன்று திடீரென்று வந்து இருக்க முடியாது. ஏனென்றால் இருத்தல் என்கின்ற அந்த உணர்வு அனுபவ புள்ளியானது ஆக்கப்படுவதோ அழிக்கப்படுவதோ அல்ல. அது கடவுளுடைய அருள் அனுபவ புள்ளி, அது அவருடையது. இதில் நாம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இறைவனுக்கு அந்நியமாக வேறு யாரும் இங்கு இருந்து கொண்டு இருக்க முடியாது. அன்பு என்கின்ற கடவுள் தத்துவம் தன்னை இங்கு இருக்கிறேன் என்று விளங்க செய்து கொண்டிருக்கிறது. அது இங்கு அகண்டத்தை சுருக்கி அணுவாக்கி உணர்வு நிலைக்கு வரும்போது, அகண்டத்தில் தான் என இருந்த ஒன்று உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுது நான் என்ற வண்ணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அந்த மையத்தை நோக்கி, மையத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம சாதனம் சாத்தியம்லாம் அந்த கடந்த நிலை ஏற்கனவே ஆல்ரெடி அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம். அப்படி இருப்பது எது அப்படின்னா அந்த சத்து பொருள் தான் இருக்குது. அதனால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 வரிகளை இங்கு நாம் அடிக்கடி நினைத்து கொள்ளலாம், அது உதவியாக இருக்கும். அந்த 2 வரின்னா, எத்தாலும் ஆகாதே அம்மா, எத்தாலும் ஆகாதே அம்மா, அத்தாலே இருத்தலாம் சும்மா. எத்தாலும் ஆகாதே அம்மான்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி எண்ணிறந்த கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. இப்போ ஒரு ரோட்டில் பார்க்குறோம், ஒரு வயசான நாய் போயிட்டுருக்கு, நடக்க முடியாமல் போகுது, உடம்பெல்லாம் சொறி பிடிச்சி போய் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்குது. இப்போ அந்த நாயினுடைய நிலையை நம்ம எட்ட இருந்து பாருங்கள். அந்த நாய்க்கு என்ன தலையெழுத்து? அது எங்கே இருக்கணும்னு அது எதனால் நினச்சிருக்குமா? நினச்சிருக்காது. அது விரும்பி இருக்கல, அதுக்கு தெரியாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டு இருப்பது எது என்றால் அந்த சத்து பொருளை முறைப்படி புற உலக இன்ப துன்ப அனுபவித்தது. அது ஒரு மகா காரணத்தின் பொருட்டு தான். ஆக எத்தாலும் ஆகாதே என்னன்னா, எந்த உயிராலும், எந்த மனிதராலும், எந்த தேவராலும், எந்த மூவராலும், எந்த ஞானியாலும் சரி, எந்த யோகியும் சரி, அவர்கள் தனது தனிப்பட்ட சுதந்திரத்தினாலே இருந்து கொண்டிருக்கலாம் என்று கனவில் கூட நினைக்க முடியாது. ஏன்னா இருந்து கொண்டிருத்தல் என்பது முழுக்க சத்து பொருளால் மட்டுமே ஆகக்கூடியது. அது சாதாரணமானது அல்ல. எல்லாம் அல்ல ஆண்டவருடைய திருவருள் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எத்தாலும் ஆகாதே, யாராலையும் தன் சுதந்திரத்தினாலே இருக்க முடியாது. அதே போல தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருத்தலிலிருந்து தப்பவும் முடியாது. அதாவது இல்லாமல் போக முடியாது. நம்ம விரும்பி இருக்கவும் முடியாது,
விரும்பாத காரணத்தினாலே இல்லாமலும் போக முடியாது. ஆக இருத்தல் என்பது மிக 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 அற்புதமான ஒரு அக உணர்வு. அது நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது. ஆக அது தானாக விளங்குகிறது. அது அப்படி விளங்குவது அந்த சத்து பொருள் தன்னுடைய முழுமையை அப்படியே இங்கே அருள் அனுபவத்திற்காக உணர்வு நிலையில் வந்து சதா அருட்சுடராக விளங்கி கொண்டிருக்கிறது நம் தலை நடுவில். ஆக எத்தாலும் ஆகாதே அம்மா அத்தாலே இருத்தல் ஆம். அத்தாலே இருத்தல் கூடும். அத்து அப்படின்னா அது என்பது தான் அத்தாலேன்றது. அதாலே அது முழுக்க முழுக்க அதுதான் தன் சுதந்திரத்தினால் இங்கு நான் நான் என்ற வண்ணத்தில் இவனாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக அத்தாலே இருத்தல் ஆம். இருத்தல் கூடும். அதனால்தான் முடியும். கூடும் அதனால்தான் முடிகிறது. சும்மா நமக்கு இன்னும் நம்ம இருக்கிறது கூட நம்முடைய வேலை இல்லை. அது ஆண்டவருடைய தொடர் நிகழ்ச்சி, திருநடன நிகழ்ச்சி தான் இயற்கை விளக்கம் சொல்கிறோம். ஆக இயற்கை உண்மை வந்து இயற்கை விளக்க நிலைக்கு வருதுன்னா அதை தான் நம்ம இறைவனுடைய திருநடனம் இடையறா திருநடன நிகழ்ச்சியால் உண்மையை விளக்கம் செய்கின்றார். உண்மையை தான் என்று சொல்லுவோமேயானால் அது விளங்குகின்ற பொழுது அது நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது. அந்த நான் என்பதை நான் என்று நாம் நினைப்பது தான் அந்த இருள் நிலை. அதை உற்று பார்க்க 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 நான் நான் என்று விளங்குவது அதுவே தவிர நம் சுதந்திரத்தினால் நம்மை நான் என்ற வண்ணத்தில் விளக்க முடியாது. அப்படி விளக்க முடியும். இப்பொழுது அப்படி விளக்க முடியும். இப்பொழுது அது சாத்தியம் என்றால் அது எப்பொழுதும் சாத்தியமாகுமே. ஏன் எப்பொழுதும் சாத்தியக்கூடாது? ஆக சாதாரண மனிதன் கூட தன் சுதந்திரத்தினால் அவன் இருக்கிறான். அந்த ஸ்பேஸ் இருத்தல் என்கின்ற வெளியை விளக்கி கொண்டிருக்கிறான். அது இப்பொழுது சாத்தியமாகிறது என்னால் அவனால் எப்பொழுதும் சாத்தியமாக கூடுமே. அப்போ சாதாரண மனிதன் கூட இரவாமல் வாழலாம். ஆனால் அப்படி இல்லை. இருத்தல் இருந்து கொண்டிருத்தல் என்பது அது இயற்கை உண்மையின் திருநடன செயல். தொடர் இடையறா தொடர் நிகழ்ச்சி. அது ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நம்ம அருட்சுடர் நிலைன்றோம். அது அந்த மாதிரி தானாக வந்து இங்கே விளங்குகிறது. ஆக அத்தாலே இருத்தல்லாம் சும்மா. ஆக நம்ம இந்த சும்மா இருத்தல்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒன்றுமே இல்லை. நமாக இருத்தல் கூட அது அவருடைய சுடர் நிலை தான். அந்த சுடர் நிலையை சூழ்ந்து தான் இந்த உடல், மனம், ஜீவன் ஆகிய ஜோதி நிலை சூழ்ந்திருக்கு. இந்த ஒரு நிலையை தான் நம்ம வந்து மெய்யறிவினால் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அவனருளாலே அவன் தாழ்வனை. ஆக அந்த அந்த நான் என்பது நான் அல்ல, அதுதான் விளங்குறதுன்ற அந்த நிலையை அறிந்து கொள்வது தான் தற்போதம் இடத்தான். ஆக நான் எனது ரெண்டுமே அவருடையது. அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பீயிங்னஸ் அண்டு இட்ஸ் என்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவம் வாழ்வுன்றதுக்கு இறைவனுக்கு முடிவே இல்லாது. அந்த உணர்வு என்பது சர்வ சதாகாலம் அனுபவத்தோடே இருக்கும். அந்த ஒரு நிலை தான். அதனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். காரணம், இருந்து கொண்டு இருத்தல் என்பது முழுக்க முழுக்க அந்த இயற்கை உண்மையாகிய சத்து பொருள்தான் தன்னை அப்படி விளங்க செய்வதனால உண்மையில் நான் இருக்கிறேன் என்று அந்த இருத்தலுக்கு உரிமை கொண்டாடுவதனால்தான் நாம் இல்லாமல் போகிறோம். ஆக நம் சாவுக்கு காரணம் நாமே தான். ஆக இருத்தல் அது என்றும் இருந்து கொண்டிருத்தல். அதன் போக்கிலே விட்டுவிட்டால் அது அப்படியே என்றும் இருந்து கொண்டிருக்கும். அதன் போக்கிலே விட்டுவிடுவதற்கு தடையாக இருப்பது எது என்றால் நான் இருக்கிறேன் என்று நாம் உரிமை கொண்டாடுவது. அதுதான் மருள் நிலை, அந்த ஒரு நிலை. ஆக நம்ம அந்த உணர்வை நோக்க அந்த நம் ஃப்ளாஷ் ஆகும். ஒரு வினாடி 2 வினாடிகள் வந்து நாம் அனாதி காலமாக என்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருந்து கொண்டிருத்தல் புதிதாக கிடையாது. அந்த ஸ்பேஸ் அது கொஞ்சம் அணுவளவு அது அனுபவமாகணும், அனுபவமாகும், அனுபவமாக வேண்டும். அது திருவருளால் சாத்தியம்.
அது எப்போது அல்ல, அது எதிர்காலத்தில் அல்ல, இப்போதே இந்த நேரத்திலே நாம் அணுவளவு நமக்கு உண்மையை அறிவிப்ப நாம் என்றும் உள்ளவர்கள்தான் என்பது ஊர்ஜிதப்படுத்திவிடும் நம்முடைய சொந்த அனுபவத்திலே. இது ஏட்டிலே தெரிந்து கொள்வது அல்ல, நம் அகம் விளங்கும் மெய்யகத்தே விளங்கும் நூல் அகம் ஆகிய அகத்திலே, அதுதான் உண்மையான நூல் அகத்திலே தான் அது அனுபவபூர்வமாக நாம் என்றும் உள்ளவர்களே, ஒரு காலம் நாம் இல்லாமல் போக முடியாது, இல்லாத ஒன்று இங்கே வந்து இருக்க முடியாது, இப்போ வந்து இருக்கின்ற ஒன்று ஒரு காலம் இல்லாமல் போக முடியாதுன்றது நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு ஃப்ளாஷ் ஆகும், ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் ஆகும். அது அனுபவபூர்வமாக இருக்கும். இருந்தாலும் அந்த அந்த வண்ணத்தில் விளங்குகின்றது எதுன்னா அந்த கடவுள் திருமேனி. அந்த அருள் திருமேனியை உடனடியாக காட்ட மாட்டார். ஆனால் உள்ளே இருக்குது ஒருவர் என்பது நமக்கு தெளிவாக அனுபவபூர்வமாக அதை ஆண்டவரே காட்டி கொடுப்பார். ஆக இருப்பது ஒன்று, அதுவே எல்லாமா இருக்கிறது, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். இதை வள்ளல் பெருமான் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் குறித்திருக்கார். அற்புதமான பாடல். இந்த பாடல் நம்ம பாடும்போது என்னமோ சொல்கிறார் போல இருக்கு கடவுளை பற்றி நாம் நினைப்போம். இது பழைய புத்தகம், 30 வருடத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பல தெய்வ மணிமாலைன்னு வரும். இப்போ அதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பதிவிலக்கம். அந்த பதிவிலக்கத்தில் பாடல்களும் பார்த்திங்கன்னா 13 தான் வரும். 13 பாடல் மொத்தம். அந்த 13 என்பதே அது பொதுவானது, அந்த அருள் நிலைக்கு பதிவான அது பொது, அது நமக்கும் உரிமை, கடவுளுக்கு உரிமை. அதுதான் அருள் உணர்வு நிலை, அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு நாம் அனுபவப்படும், கடவுளுக்கு அது அந்த தனிப்பெரும் கருணை அனுபவம். 2 பேருக்கும் பொதுவாக இருக்கும். அதில் ஏன்னா அதில் நான் என்ற பகுதி, தான் என்ற பகுதி இருபாதி இருக்குது, இரண்டும் சேர்ந்து ஒன்று தான். அதனால தான் அந்த ஆன்மாவுக்கு மலர் அப்படின்னு பேர். மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நெடுவாழ்வார். மலரில் என்ன மலர், அதுக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, தாமரை மலர். தாமரைன்றது தாம் அறை, அதாவது இறைவன் அவர் தானாகவும் அவரே தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்காக நான் என்ற வண்ணத்திலும் விளங்கிறதுனால அந்த 2 பாதையும் அவர் தான். ஒன்று அனுபவத்தை ஊட்டுவது, இன்னொன்று அனுபவிப்பது. 2 பகுதிகளை கொண்ட ஒரு அருள் உணர்வு, அதுதான் அருட்ஜோதி, அந்த நிலை. ஆக இப்போ இருப்பு அது மட்டும்தான் இருக்கிறது, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், கடவுள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்றதுனா இந்த பாடல் முழுதும் கடைசி வரிகள் கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர், கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர்னா அந்த இடத்துல வள்ளலார் தன்னுடைய தற்போதும் போய் நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேன் என்று அதுவாக பெற்றுக்கொண்டார். இப்போது இருப்பதை நான் அல்ல, அதுதான் இருக்கிறது, அது நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது அப்படின்னு அவர் பார்க்கும்போது இப்போ அந்த இடத்துல பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, மலங்கள் இல்லை, பாசங்கள் இல்லை. நாம் என்றும் நம்மை அறியப்படாத போது கூட, அறிய முடியாது மற்ற தேகங்களில் வசித்த போது கூட நாம் அதுவாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உண்மையைத்தான் அந்த பதிவிலக்கத்தில் பாடுறாரு. அந்த ஒரு பாடலை மட்டும் பார்ப்போம். இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார், குணங்கள் ஏதுமிலார், தத்துவங்கள் ஏதுமிலார், மற்றோர் செயற்கை இல்லார், பிறப்பில்லார் இறப்பில்லார், யாதும் திரிவில்லார், கலங்கமில்லார், தீமை ஒன்றுமில்லார், வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமையில்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர்த்தகும் ஓர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். தனிக்கடவுள் ஒருவர்னா கடவுள் ஒருத்தர் இருக்காருன்ற அர்த்தம் இல்லை.
அந்த தனிக்கடவுள், அந்த கடவுள் வந்து தனியன், அவர் மட்டும்தான் இருக்கிறார். அது இயற்கை. அன்பு என்கின்ற தத்துவம் தான் அகண்டமாய் எங்கும் என்றென்றும் இயற்கையாக இருந்து வருது. அதனால் இறைவன் தனிக்கடவுள். தனிக்கடவுள்னும் போது அவருடைய சாம்ராஜ்யம் அவருக்கு எதிராக அயலாக வேறாக யாரும் இல்லை. அந்த உண்மையை கண்ட வள்ளல் பெருமான் தான் என்று ஒன்று இல்லையாக கண்டார். ஆக இப்பொழுது இருப்பது கூட அதுதான் இருக்குது என்ற உண்மையை கண்டுதான் சுத்த சிவானந்த சபை அப்படின்றார். அந்த சபைன்றது ஆன்மா, ஆன்மா தான் சுத்த சிவானந்த சபை. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்கே என்ன ஒன்றுமே இல்லையே, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அங்கே திரிவும் இல்லை கலங்கமும் இல்லை தீமை இல்லை. பாருங்கள், பிறப்பு இறப்பு இல்லைன்னா இது அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு பிறப்பு இறப்பும் இல்லைன்னு நமக்கு தெரியாதா? ஆடு மேய்க்கிற சிறுவனுக்குமே தெரியுமே. ஆனால் இங்கே கோட் பண்ணி கொடுக்குறாரு வள்ளல் பெருமான். ஏன்னா அந்த நிலையில் அங்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இதே கருத்தை தான் அருணகிரிநாத பெருமான் அது கந்தர் அனுபூதியில் சொல்கிறார். இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறது சுத்த சிவானுபூதி, சுத்த சிவானந்த சபை. அதே தாங்க வந்து அவர் கந்தர் அனுபூதின்னு இது பண்ணியிருக்கார். அதில் வந்து செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே மாபொருள் ஒன்றும் அறிந்திலனே. அதே தான் அந்த எத்தாலும் ஆகாதே அம்மா அத்தாலே இருத்தல் சும்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா தான் இருக்கிறோம். ஆக எல்லாமே இருத்தலும் அவன்தான், அனுபவித்தலும் அவன்தான். இதுகாரும் புறத்தில் தன்னை கொண்டு கொண்டு பிறப்பு இறப்பு இரவு பகல் நினைப்பு மறப்பு இன்பம் துன்பம் என்று புறநிலையில் பட்டதும் அவர் தான். ஆக மொத்தத்தில் அவர் தான் அது எல்லாமே இதுவரையில் இருந்ததும் இப்போ தன்னைத்தானே கண்டு கொண்டுள்ளதும் அவர் தான். ஆக மொத்தத்தில் கடவுள் ஒருவர் மட்டும்தான் அன்றும் இன்றும் இனி என்றும் இருந்தார் இருக்கின்றார் இருப்பார் என்ற உண்மையை விளக்குவது தான் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் எதுவில்லார், தத்துவங்கள் எதுவில்லார், மற்றொரு செயற்கை இல்லார், பிறப்பில்லார் இறப்பில்லார், யாதும் தெரிவில்லார் களங்கமில்லார், தீமை ஒன்றுமில்லார், வியப்புற வேண்டுதல் இல்லார் வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி. மெய்ன்றது முன்ன சொல்லப்படுகின்ற மெய் அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த சத்துப்பொருள் தான் மெய்யாக இருக்கிறது. அதுதான் இங்கு அருள் அனுபவத்துக்காக இருப்பு நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வருகின்ற போது இந்த இடத்துல இதுக்கு மெய்யின் தான் பேர். அதுதான் இதுவாக இருக்குது, அதுதான் இதுவாக இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு பொருத்தமான ஒரு ஜோக் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வாழைப்பழங்கதை கவுண்டமணி செந்தில்கிட்ட கொடுத்து ஒரு வாய்க்கு பழம் வாங்கினார் சொல்லுவான். அதை வாங்கிட்டு வந்து அது வயலில் சாப்பிடும் சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு பழம் தான் கொடுப்பான். அவங்ககிட்ட விளக்கமாக கேட்குறான், உன்னை என்ன வாங்கினார் சொன்னேன்? பழம் வாங்கினார் சொன்னேன். எவ்வளோ உங்கள்கிட்ட காசு கொடுத்தேன்? ₹1. பாருங்கள், ஒன்று தான் கொடுக்குறார். சரி, எத்தனை பழம் கொடுத்தாங்க? 2 பழம் கொடுத்தாங்கண்ணே. சரி, 2 பழம் கொடுத்தாங்களா? ஆமாண்ணே. சரி, 1 என் கையில் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது? அதானே இது அதானே இது. ஆக அதுதான் இதுவாக, இதுதான் அதுவாக. இதை தான் ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மணவாளர் சிவந்த வடிவகன்று ஈங்கார பழிக்கு வடிதெடுத்து எதிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பதென் நீ ஏன் எழுந்துக்க ஆங்கார மொழி என்றார். அப்போது அவர் நானோ நான் அவரோ, அவர் நானோ நான் அவரோ. ஏன்னா அதுதான் இதுவாக இருக்கிறது, இதுதான் அதுவாக இருக்குது. அகண்டம் தான் இங்கே அணு வடிவில் உணர்வு நிலைக்கு வந்திருக்கு. இந்த அணு உணர்வு அது வந்து தன்னை அகண்டமாகவும் வைத்திருக்கிறது. ஆக உள்ளதும் அவர்தான், அகண்ட வெளிமுற்றும் உள்ளதுவாக இருப்பதும் அது அப்படியே முழுமையாக நம் தலைநடையில் விலங்கு நிலை வந்தது. இரண்டுமே சிவம்தான், உள்ளதும் சிவம்தான், விளங்குவது தன்மையால் விளங்குவது அதுவும் விலங்கு நிலை சிவம்தான். அதனால தான் வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் சொல்லும்போது
மகனே திகைப்படையேல் சிவம் ஒன்றே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறி அப்படின்றார். சிவம் ஒன்றே சத்தியம், ஐயப்படாத, திகையாத. சரி, அடுத்த லைன்னு அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறி. அந்த ஒன்று தான் இரண்டாக இருக்கிறது. இந்த வாழைப்பழங்கதை தான் அது உள்ளே ஒன்று தான். இங்கு இந்த பௌதிக உடம்புக்குள்ள தலைநடுவில் விலங்கு நிலையில் சிவமாக இருக்கு. விலங்கு நிலை சிவம் அருள் தன்மையால். இந்த விலங்கு நிலையில் இருக்கிற சிவத்தினுடைய உண்மை எதுன்னு பார்த்தோம்னா அது அகண்ட வெளியில் உள்ளவராக இருக்குது. ஆக இதுதான் அதுதான் இதுவாயும் இதுவே அதுவாயும் விளங்குறதுனால்னா இப்போது அவர் நானோ நானவரோ அறிந்திலன் மேல் முன்குறிப்பை அப்படின்றார். அதனால் இது இந்த மூன்றாவது இது தியானம் ரொம்ப முக்கியமானது. இதை அகநோக்கி பார்க்கின்ற உள்நோக்கி பார்க்கின்ற அந்த ஒரு இதை நம்ம வர வச்சுக்கணும். அதுதான் கொஞ்சம் நம்ம உள்நோக்கி கவனித்தாலே போதும். பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மனதை பலவந்தப்படுத்தக்கூடாது. இதுதான் 3ஆம் கட்ட ஒரு தியானம். மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு அணுவணுவா ஆண்டவர் உடனிருந்து படிப்படியாக அனுபவத்தை ஊட்டுவார். எப்படியும் இந்த பிறவியில் முழுமை பெற்று விட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நன்றி ஐயா. தயவு. வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.